ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூரியோட டோ பண்ணுறதுக்காண்டி 1 கப் ரவை, 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டோவோட கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரதுக்காண்டி ஹாட் வாட்டரை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹார்ஸ் மூடி வச்சுடுங்க. இனி அடுத்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அது கூட 1 ஆனியன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி பானிபூரிக்கு தேவையான பானி தண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கையளவு கொத்தமல்லி, 1 கையளவு புதினா, 2 சில்லி, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு அது கூட 1/2 கப் ஊற வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நார்மல் பூரி ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். நார்மல் பூரி விட பானிபூரியோட திக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நம்ம பானிபூரிக்கு தேவையான பூரி பண்ணியாச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் போதும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.